எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு. நம்ம தளபதி நம்ம கண் அசைவிலேயே ஓட்டு வாங்குவாரு. மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறது. அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க. நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா. ஏன்னா முதல்ல ஒரு சாரு அவர் இன்னும் கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலன்னு தெரியல. ஒரு நாளைக்கு ஒருத்தனை அடையாளம் கட்டிட்டு நிற்கிறாங்க, இவன் தான் அந்த சாரு, அவன் தான் அந்த சாருன்னு. உண்மையான சார் யாரு தெரியல. இப்போ இது ஒரு சாரு. ஓ இன்னும் பண்ண முடியாது, நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில் மீனை பிடிக்கணும்னு நினைக்கிற, ஒன்றுமே கிடைக்காது. அடி சேரு கூட கிடைக்காது. ஜலிச்சு எடுத்துருவோம், நாங்கள் ஜலிச்சு எடுத்துருவோம். திருடாதே வாக்கை திருடாதே, திருடாதே வாக்கை திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்குது. இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ்ஐஆரோ குழப்புது. திருடனா பார்த்து திருந்த விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. நாம தான் ராஜா ராஜா கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அதில் நின்றுகிட்டு திட்டு ஓட்டு போடுறோன்னா லபக், செத்து போந்து போதா லபக், புச்சி புச்சி இழுத்து வைக்கணும். நான் இப்படி தான் பேசுவேன், எனக்கு இலக்கணமாலாம் பேச தெரியாது, இப்படி தான் பேசுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்லம்மு, நான் இப்படி தான் பேசுவேன். ஒருத்தர் சொன்னாரு, ஒடியாந்தாரு பூத்துக்குள்ள, ஐயா என் பொண்டாட்டி பேர் அமராவதி, ஓட்டு போட்டுச்ச பாரு, இப்போதான் போட்டு போச்சு. ஐயோ அப்படின்ச்சு. என்னன்னு கேட்டால் 4 வருஷம் ஆச்சு அது செத்து. ஆனால் எலெக்ஷன் அப்போ கரெக்டாக ஓட்டு போட்டு என்னை பார்க்காம கூட போதியா அப்படின்னு சொல்லி அழுகுறான். இதை எங்கே போய் சொல்கிறது? இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா? அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோடு இணைத்துடுமா? சொல்லுங்க.